கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்போது மருத்துவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீசார், தாவேகா மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நபர்களிடம் விசாரணையை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் துயர சம்பவம் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் வருகை தந்து ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் தாவேகா பரப்புரையில் உயிரிழப்பின் போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் சிகிச்சை அளித்த மற்றும் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 5 பேர் நேற்று விசாரணைக்கு ஆஜராகினர். 2வது நாளாக இன்றும் பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்கள் மற்றும் சிகிச்சை அளித்த 5 மருத்துவர்கள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக பிரேத பரிசோதனை விவரங்கள் அடங்கிய ஆவணங்களையும் அவர்கள் கையில் எடுத்துள்ளனர். மருத்துவரிடம் பிரேத பரிசோதனை செய்த போது எத்தனை டேபிள்கள் அந்த இடத்தில் இருந்தது, பிரேத பரிசோதனை செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் விளக்கம் அளிக்க உள்ளனர். அரசு மருத்துவர்கள் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், அவரது நேர்முக உதவியாளர் யுரேகா, கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் ஆகியோரும் தற்போது இந்த சிபிஐ அலுவலகத்துக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் மற்றும் தனிநபர் 2 பேர் என பல்வேறு நபர்கள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.